ஹாய்ங்க. இன்றைக்கி ஓல்டு சினிமாஸில் பார்க்கக்கூடிய படம்னு கேட்டிங்கன்னா, தவமாய் தவம் வருது. என்கிட்ட கேட்குற இதுவரையில் வந்த தமிழ் சினிமாக்களில் உனக்கு பிடித்த படம் என்னன்னு கேட்டால், நான் கண்டிப்பாக தவமாய் தவம் வருது படத்தை மட்டும் தான் சொல்லுவேன். ராஜ்கிரண், சரண்யா, சேரன், பத்மபிரியான்ட்டு அந்த காஸ்டிங்கே அவ்வளோ அழகாக இருக்கும், இயல்பாக இருக்கும், உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வகையில் இந்த படத்தோடு நம்மளால் கனெக்ட் ஆக முடியும். நம்ம வாழ்க்கையில் கனெக்ட் ஆகி கடந்து வந்த பாதங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இந்த படத்தோடு நம்ம ஒன்ற வைக்கும். இல்லைன்னா நம்ம பக்கத்து வீட்டில் நடந்திருக்கும், நமக்கு நடந்திருக்கும், நம் சகோதரர்களுக்கு நடந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிசுறல்களாக இருக்கட்டும், வறுமையில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு தீபாவளி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பெரும் சுமை அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த படம் பேசியிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவ்வளோ அழகாக இருக்கும். 3.5 மணி நேரம் ஒரு சினிமா, அது கிட்டத்தட்ட ஒரு காவியம் மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் நான் தவமாய் தவம் இருந்ததை சொல்லுவேன். அதுவும் ராஜ்கிரண் மாதிரி. ராஜ்கிரனுக்கு இந்த படத்துக்காக தேசிய விருது கொடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய துரோகமாக தான் சொல்லுவேன். ராஜ்கிரண் இந்த படத்துக்காக போட்டிருக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது அபரிமிதமானதுன்னு நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் டைரக்டர் சரண் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பிளே அதை சினிமாட்டிக்காக ரொம்ப ஸ்லோவாக ஓடக்கூடிய படத்தை ஆடியன்ஸை தேட்டரில் உட்கார வைக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அந்த சீனை அதுக்கு மேலே நம்ம ஸ்பீடாக ஓட வைக்கவே முடியாது. அந்த ஸ்க்ரீனுக்கு அவ்வளோதான் ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் எழுத முடியும். அதை தவிர்த்து விட்டும் போக முடியாது. ஆனால் ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க அப்படின்னா அந்த எழுத்துக்களுடைய வலிமையும் நடிகர்களுடைய நடிப்பும் தான் ரெண்டும் பின்னி பிசைஞ்சிருக்கும். கூடவே இசை இசை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவாவுடைய சகோதரர்கள் இசையமைச்சிருக்கக்கூடிய படம் அவங்களுக்கெல்லாம் பெரிய உயரங்கள் கிடைக்காம போனது மிகப்பெரிய வருத்தம் தான். ஒரு பீரியட் ஃபிலிம் எப்படி இருக்கும், பீரியட் ஃபிலிம் எதற்காக தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த படம் சொல்லியிருக்கும். ஒரு தீபாவளி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாம் வந்ததுக்கப்புறமா தீபாவளிங்கிறது ஒரு நாள் தொழில் ஆகிடுச்சு, ஒரு நாள் பண்டிகையாக மாறிடுச்சு. ஆனால் அன்றைக்கி பல நாட்களுக்கு முன்னாடி இருந்தே பிளான் பண்ணுவாங்க. தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே வெடிச்சத்தங்கள் கேட்கும், பலகாரங்கள் வீடு நிறைய பண்ணப்படும். இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. பெரும்பாலும் பிளாட்பாரங்களில் தான் உடைகள் எடுக்கப்படும். அதற்கான வியாபாரம், அதற்கான சந்தை, அதற்கான வர்த்தகங்கள் இருந்துச்சு. போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. தீபாவளிக்கு 10 படம் ரிலீஸ் ஆகும், ரசிகர் சொற்கள் ஓடும். அதெல்லாம் இந்த படத்தில் காமிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கல்லூரி காலங்கள், முதல் காதல், முதல் காமம், பெண்ணுடல் பற்றிய தேடல், ஆணை பற்றின ஆர்வம், இதெல்லாம் கொண்டு வரும். ஒரு காதல் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமா எதுக்குமே வழி இல்லாமல் வாழ்க்கையில் எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிறது நிர்மூலமாக வயிற்றில் குழந்தையோடு தெரியக்கூடிய காதலர்களுக்கு இவ்வளோ பெரிய வழி அப்படிங்கிறத நம்மளால் கடத்திக்க முடியும். ஒரு முறை தான் இந்த வாழ்க்கையில் அந்த பாடல் நம்மளை உருகத்தான் செய்யும். எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு டூர் ஃபீஸ் கட்டலைன்னா எங்கள் அப்பா எனக்கு கட்ட முடியல, ஒரு நாளுக்காக 300 ரூபா கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன தனியாக சைக்கிளை வச்சு அழுத்தி போன காலங்கள் இருக்குது. ஒரே ஊரிலே அப்பா அம்மா. அந்த பாடல் நம்மளை கடந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போக வைக்கும். லேசாக நம்ம கண் கசியத்தான் வைக்கும். இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஆறுதல் என்னன்னு கேட்டால், முத்துக்கு முத்தார் மாதிரியோ, மாயாண்டி குடும்பத்தார் மாதிரியோ வழியோடு சாகக்கூடிய பெற்றோர்கள் கிடையாது. தன்னுடைய குழந்தைகள் நல்லபடியாக வளர்ந்துட்டாங்க, நம்மளை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுறாங்க அப்படின்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெற்றோர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆர்வம் அந்த படத்தை காமிக்கும். அவங்களுடைய சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அவங்க எவ்வளவு காலம் நம்ம கூட இருக்காங்களோ அவ்வளோ காலம் நம்ம நல்லா இருப்போம், நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த படம் கொடுக்கும். அந்த ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே விதைக்கும் அப்படிங்கிறதா நிஜம். பெற்றோர்கள், வயதானவர்கள் நம்ம வீட்டிற்கான பொக்கிஷங்கள். அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய வரலாறை, அவங்களுடைய அனுபவங்களை நாம் படிச்சுக்கணுங்கிறத இந்த படம் சொல்லிச்சு. உண்மையிலே அழகான அற்புதமான படம்னா நான் தவமாய் தவம் வருது படத்தை சொல்லுவேன். திரும்பவும் நான் சொல்கிறத ராஜ்கிரண், என் ராசாவின் மனசிலே அரமனைக்கிளி, இந்த மாதிரியான படங்களில் எலும்பை கடிச்சிக்கிட்டு அண்டர்வேருக்கு மேலே வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு ஊங்கி உதச்சா எலும்பு நொறுங்கிற சத்தத்தோட சண்டை காட்சிகள் மட்டுமே பார்த்துட்டு இருந்த ராஜ்கிரன்ட்ட இப்படி ஒரு பாண்டமான நடிப்பு. இன்ஃபேக்ட் பாண்டவர் பூமியிலே அருமையாக அடித்து பின்னிருப்பார். பட் இந்த படம் அவருக்கான கிரவுண்டு. அவர் மட்டும்தான் 6 அடிப்பார். அப்படி நிற்கிறவங்க எல்லோரும் காணாமல் போயிடுவாங்க. அதை தாண்டியும் சேரனாக இருக்கட்டும், பத்மபிரியாவாக இருக்கட்டும், சேரன் கூட நடித்த மிர்ச்சி, செந்திலாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ மீனால் எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க.
கொஞ்சம் சுயநலம், கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் தோல்வி, கொஞ்சம் விரக்தி, கொஞ்சம் ஆதங்கம், அத்தனை உணர்வுகளும் இந்த படத்தில் அப்படியே ஒருங்கி காட்டப்பட்டிருக்கும். ஏமாற்றங்கள், குழந்தைகளை நம்பி பெற்றவங்க ஏமாந்து போகிற விஷயங்கள் எல்லாமே காட்டப்பட்டிருக்கும். ஒரு ஆண் குடும்பத்திலே இவ்வளோ வலி இருந்துச்சுன்னா பெண்ணோட குடும்பத்தில் எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்ட்டு அடுத்தவங்களுடைய வலியை யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். சாரிங்க, இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு நினச்சா 1 மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம். எப்போ ஜெயா டிவியில் போட்டாலும் இந்த படத்தை நான் உட்காந்து பார்க்க ஆரம்பிப்பேன். என்னுடைய குழந்தைகளுக்கு இப்போதைக்கு இந்த படத்தோட வேல்யூ புரியல அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கு அந்தந்த வயசில் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த படம் புரியும். எனக்காக உட்காந்து பேனை பார்த்துட்ருப்பாங்க. பட் தவமாய் தவம் வருது ஸ்பெஷல் தாங்க. எப்போவுமே 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 ஸ்பெஷல் தான். உங்களுக்கு தவமாய் தவம் வருது எப்படி பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும், அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா, இல்லை உங்களுக்கு போரிங் சினிமா அப்படின்னு தோணுதா, உங்களுடைய விமர்சனத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வையை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இன்னொரு வீடியோவிலையோ அல்லது இன்னொரு லைவ்லையோ உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.